புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் அருகே உள்ள கூனிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பஞ்ச பாண்டவர்களின் 18 நாள் போரை குறிக்கும் வகையில் திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மன் அர்ஜுனனை கூனிச்சம்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் உள்ள கொக்கு மலைக்கு சென்று பொங்கலிட்டு ஊர் பொதுமக்கள் அம்மன் அர்ஜுனனை அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் எல்லை பகுதிகளில் காப்பு கட்டி நள்ளிரவு சுவாமிகள் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், காலையில் போர் மன்னன் வீதி உலாவும், இரவில் மகாபாரத சண்டையை குறிக்கும் வகையில் தெருக்கூத்து நடைபெற்றது. முக்கிய விழாவான அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாண நிகழ்ச்சியும், மாலையில் முத்து பல்லக்கில் திருமண கோலத்தில் அம்மன் அர்ஜுனன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று பஞ்ச பாண்டவர்களின் படுகள நிகழ்ச்சியும், மாலையில் பக்தர்கள் தீமிதிக்கும் தீமிதி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை முத்து பல்லக்கில் தூக்கி வழிபாடு செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு செய்திருக்க ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அர்ஜுனனின் அருளை பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள அருணாச்சலபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் கருப்பண்ணசுவாமி கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் இறுதியில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் முளைப்பாரி எடுத்து வந்தனர். இதில் முத்துப்பல்லாக்கில் சிவன், பார்வதி, முருகன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வத்தலகுண்டு முக்கிய வீதிகளில் வந்த முளைப்பாரி ஊர்வலம் மஞ்சள் ஆற்றுக்கு சென்று கரைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறையமங்கலம் பெருமாள் மலை இளைய பெருமாள் என்கின்ற பிரசன்ன வெங்கடரமண சுவாமி ஆலயம் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, ராசிபுரம், சின்னசேலம், தர்மபுரி, திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பல குடும்பங்களில் பல்வேறு சமூகங்களின் குலதெய்வமாக விளங்குகின்றது. கடந்த 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளன்று சிறப்பு பூந்தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருத்தேர் திருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது. கடந்த 21ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் சீர்தட்டுகளை கொண்டு வந்ததும் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஒவ்வொரு திருமண சடங்குகளை மிக விமர்சையாக செய்தனர். அப்போது காப்பு கட்டி துவங்கி மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரமணிதல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளை நடத்தினர். பின்பு பெருமாளுக்கும் தேவியருக்கும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ புது மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 23/4/2024 செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருவிழா காப்பு கட்டி கம்பம் நடும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. 2ஆம் நாள் புதன் அன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீர், பால், மஞ்சள், நீர் ஊற்றியும் வணங்கினர். பின்னர் புது மாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம் கொண்டு அபிஷேகமும், பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். மேலும் வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பூச்சொரிதல் நிகழ்வும், 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வடிச்சோறு, அக்னி சட்டி நிகழ்வும், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூ மிதித்தல் நிகழ்வும், மே 1ஆம் தேதி பொங்கல் மாவிளக்கு, கிடா வெட்டுதல், அழகு போடுதல், அக்னி சட்டி எடுத்தல் நிகழ்வும், மே 2ஆம் தேதி கம்பம் காவிரி ஆற்றுக்கு செல்லும் நிகழ்வும், மே 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன. மேலும் கோவில் நிர்வாகத்தினர் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ புது மாரியம்மன் ஆலய சித்திர திருவிழாவை முன்னிட்டு 23/4/2024 செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருவிழா காப்பு கட்டி கம்பம் நடும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. 3ஆம் நாள் வியாழன் அன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீர், பால், மஞ்சள், நீர் ஊற்றியும் வணங்கினர்.
பின்னர் புதுமாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம், குங்குமம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் உச்ச புதுமாரியம்மன் யானை வாகத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பேட்டை பகுதியில் திருவீதி உலா மேலதாளத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். மேலும் வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பூச்சொரிதல் நிகழ்வும், 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வடிசோறு அக்கினி சட்டி நிகழும், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூ மிதித்தல் நிகழ்வு, மே 1ஆம் தேதி பொங்கல் மாவிளக்கு கிடா வெட்டுதல், அழகு போடுதல், அக்கினி சட்டி எடுத்தல் நிகழ்வும், மே 2ஆம் தேதி கம்பம் காவிரி ஆற்றுக்கு செல்லும் நிகழ்வும், மே 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன. கோவில் நிர்வாகத்தின் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத பொன் வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை தேர் திருவிழா கடந்த சித்திரை மாதம் 2ஆம் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா தொடங்கியது. 3 முதல் 11 வரை பல்வேறு கட்டளைதாரர்கள் சார்பில் கருட வாகனம், அனுமந்த வாகனம், அன்ன வாகனம், சிம்ம வாகனம், ஜெயலட்சுமி வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் போன்றவற்றில் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி திருவீதி விழா அழைத்து வரப்பட்டது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவிற்கு ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தேரோட்டம் தொடங்கி பெரிய கடைவீதி, சின்ன கடைவீதி உள்ளிட்ட வழியாக சென்று இறுதியாக கடைவீதியில் சென்று முடிவடைந்தது. தேரோட்டம் முன்பு பக்தர்கள் பூகரங்கம் எடுத்து நடனம் ஆடியும் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சென்றனர். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கோதண்டராமர் கோவிலில் சித்திரை திருவிழா 4ஆம் தேதி காப்புக்கட்டுடன் விழா தொடங்கப்பட்டு தினந்தோறும் சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை மற்றும் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. 9ஆம் திருநாளில் ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம், பூஜை செய்து தேரில் சுவாமிகள் வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலையில் சிறுவர் முதல் பெரியவர் வரை தேரை வடம் பிடித்திழுத்து கோவில் 4 ரத வீதிகளிலும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க இழுத்து வந்தனர். தேர் வரும் வழியில் பக்தர்கள், பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் மகா மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள், காளி ஆட்டங்களுடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது. பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பாலினை கொண்டு மகா காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மறைஞாய நல்லூர் பகுதியில் மேலமறை காடார் கோவில் உள்ளது. அந்த கோவிலுக்கு வடபுறம் புதிதாக வராகி அம்மனுக்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்டு இன்று வெகு விமர்சையாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணகுதி நடைபெற்றது. சிறப்பு தீபாரணைக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சப்த மாதாக்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.